பார்வையாளர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் காண இருக்கும் காணொளி உளவியல் பார்வையில் சினிமா நடிகரை பார்க்க வரும் கூட்டத்தை மந்தை என்று சொல்லலாமா என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். தியாகராஜ பாகவதர் காலத்திலிருந்தே நடிகர்களை காண வரும் ரசிகர்கள் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறது. இது போன்ற கும்பல் தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து சமூக கலாச்சார அரசியல் சீரழிவுகளை ஏற்படுத்தி வருகிறது. நடிகர்களை பார்க்க வரும் ரசிகர்களின் பண்பு என்னென்ன என்பதை இங்கு பார்க்கலாம். பிரவுன் என்ற உளவியலாளர் கூட்டம் என்பதை இரண்டு விதமாக பிரிக்கிறார். ஒன்று, ஒழுங்காக அமைந்த ஆடியன்ஸ் என்ற மக்களை கொண்டது. இவர்கள் பேச்சாளர்களின் கருத்துக்களை கூர்ந்து கவனிப்பார்கள். மற்றொன்று, மந்தை என்ற கும்பலை குறிக்கிறது. இதை அவர் மாப் என்று சொல்கிறார். மாப் என்பது ஒரு ஆடு மாடுகள் நிறைந்த ஒரு ஹெர்ட் என்ற பொருளில் படும், அது கும்பல், மந்தை என்று சொல்லப்படும். மாப் என்ற சொல் மீனவ மக்களால் அதிகமாக கையாளப்படுகிறது. மீன்கள் அதிகமாக மாட்டிக்கொள்வதை இந்த பொருள் சொல்லலாம். இந்த மந்தை என்ற கும்பலில் கூட்டத்திற்கு 6 விதமான பண்பு இருப்பதாக உளவியல் சொல்கிறது. ஒன்று, தன்னிலை இழந்த ஒத்த மனநிலைக்கு போதல், மென்டல் ஹோமோஜினிட்டி. ரெண்டாவது, உச்ச உணர்ச்சி நிலை, எமோஷனாலிட்டி. 3, பகுத்தறிவு அற்ற நிலை, இர்ரேஷனாலிட்டி. 4, பொறுப்புணர்ச்சி குறைந்த நிலை, டிமினிஷ்டு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. 5வது, தனக்கு பெரும்பலம் உள்ளதாக உணர்வது, சென்ஸ் ஆஃப் பவர். 6, கும்பலில் இருக்கும்போது தான் செய்யும் தவறுகள் தெரியாது என்ற மறைந்து கொள்ளும் தன்மை. இது 6 பண்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது ஒவ்வொன்றாக இப்போது பார்ப்போம். ஒரே மந்தையில் கும்பலில் இருக்கும்போது தன் உணர்வை இழந்து ஒன்றுபட்டு விடுகிறார்கள். குஸ்டாவ் லே பான் என்பவர் தி க்ரௌட் எ ஸ்டடி ஆஃப் தி பாப்புலர் மைண்ட் என்ற நூலை எழுதியுள்ளார். அதில் தனிநபர்கள் ஒரு மந்தையில் ஒரு பகுதியாக மாறும்போது அவர்கள் தங்களது ஆளுமை பண்பையும் தனிப்பட்ட நியாய உணர்வையும் இழந்து கூட்டு தூண்டுதலினால் ஒன்றுபட்டு விடுகிறார்கள். இதில் கட்டுப்படும் மனிதர்கள் தானியங்கி இயந்திரம் போல் ஒன்றுபட்டு செயல்பட ஆரம்பித்து விடுகிறார்கள் என்று கூறுகிறார். அவர்களின் உணர்வு, விருப்பம் போன்றவை ஒன்றுபட்டு மாடுகின்றன. இந்த நேரத்தில் கூலி தொழிலாளியாக இருந்தாலும் கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் ஒத்த மனநிலையில் வந்துவிடுகிறார்கள். அவர்கள் நடைமுறை பாவனை ஒத்துப்போகிறது. இரண்டாவது சொல்ல வேண்டுமென்றால் உச்ச உணர்ச்சி நிலை. மந்தை கும்பலில் இருக்கும்போது கோபம், பயம், மகிழ்ச்சி போன்ற உணர்ச்சிகள் உச்சத்தை அடைந்து விடுகிறது. ஆரவாரம் செய்கிறார்கள். உணர்ச்சியின் உச்சத்தை பெரும் வன்முறையும் செய்து விடுகிறார்கள். 3வது, பகுத்தறிவு அற்ற நிலை. இந்த மந்த நிலையில் இருக்கும்போது சிந்திக்கும் ஆற்றல் இழந்து விடுகிறார்கள். சகிப்புத்தன்மை குறைந்து போகிறது. தலைவர்களை தரக்குறைவாக பேசுகிறார்கள். பெரும் கொலை, கற்பழிப்பு இதெல்லாம் இந்த உச்ச உணர்ச்சி நிலையில் தான் ஏற்படும். ஒருவர் உயர்ந்த இராணுவ அதிகாரியாக இருந்தாலும் அவர் இந்த மந்தை கும்பலில் இருக்கும்போது தன்னிலை இழந்து கொலை அல்லது தற்கொலை செய்யவும் முடிகிறது அவர்களால். அவர்கள் உச்ச உணர்ச்சி நிலை இருக்கும்போது சிந்திக்கும் ஆற்றலை இழந்து விடுகிறார்கள். 4வதாக, பொறுப்பற்ற தன்மை, இர்ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மந்தை கும்பலில் இருக்கும்போது சொத்துக்களையும் பொது மக்களின் சொத்துக்களையும் தனியார் சொத்துக்களையும் சேதப்படுத்தி விடுகிறார்கள். கண்ணில் படும் வண்டி வாகனங்களை கைப்பற்றி எரித்து விடுகிறார்கள். கூட்டம் கலைந்த பின்பு அவள் இருக்கும் இடத்தை பார்த்தபோது போர்க்களமாய் காணப்படும். 5வதாக, தனக்கு பெரும் பலம் உள்ளதாக நினைப்பார்கள், சென்ஸ் ஆஃப் பவர். தானே அதிக பலம் உள்ளவர்கள் என்று நினைப்பார்கள். மற்றவர்களை தரைக்குறைவாக நடத்துவார்கள், பேசுவார்கள். காவலை கண்டால் மறைவார்கள். சுட சொல்லி கட்டளை வரும்போது இருக்குமிடம் தெரியாமல் ஓடிவிடுவார்கள். 6வதாக, கும்பலில் இருக்கும்போது தான் செய்யும் தவறுகள் வெளியில் தெரியாது என்று நினைப்பார்கள். தன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது என்று நினைப்பார்கள். அவர்களுக்கு ஏற்படும் இந்த நம்பிக்கையை சட்டத்துக்கு புறம்பாக செயலை செய்ய தூண்டுகிறது. 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு மேல்நிலைப் பள்ளி படிக்கும் மாணவர்களுக்கும் 1ஆம் ஆண்டு படிக்கும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களும் இது போன்ற நிலை வருகிறது. ஏனென்றால் அவர்கள் வளர் இளம் பருவத்தில் இருப்பதனால் அப்படி தோன்றுகிறது. இதுக்கு பெற்றோரும் ஆசிரியரும் அரசுகளும் சரியான தீர்வை காண வேண்டும். தமிழில் ஏன் இவ்வளவு ஒழுக்க நூல்கள் உள்ளன என்பதை சற்று கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் உண்மை தெரிய வரும்.
தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். நன்றி, வணக்கம்.